நான் உங்க நஸ்ரின், நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயட்டீஷியன். இன்னைக்கு 90% மக்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே முடி கொட்டுறது தான். முடி எப்படி வளர்க்கலாம்னு யோசிக்கிறோம், எதனால கொட்டுதுன்னு சிந்திக்கிறது இல்ல. ஒரு 10 மேஜர் ரீசன் ஃபார் ஹேர் ஃபால் இன்னைக்கு பாத்துரலாம். ஃபர்ஸ்ட், ஹெரிடிட்டி ஹேர் ஃபால். சோ தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா கிட்ட இருந்து வர்ற ஜெனட்டிக், நம்ம கிட்ட இருக்கிற ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் ரெண்டுமே ஒன்னா சேரும் போது ஒரு பேட்டர்ன் பிளாக்னஸ் உருவாகுது. முன்னேற்றி ஏறிட்டே போறது, முன்னாடி வழுக்க விழுகிறது. செகண்ட், ஹார்மோனல் இம்பேலன்ஸ். டியூரிங் பிரெக்னன்சி, டெலிவரி அண்ட் மென்சுரேஷன், ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர் ஒர்க் அப்போ ஹேர் ஃபால் இருக்கும். தேர்ட், மெடிக்கல் கண்டிஷன். நீரிழிவு நோய், ரத்த கொதிப்பு, கிட்னி பிரச்சனைனால முடி கொட்டலாம். ஃபோர்த், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, யூவி ரேஸ்க்கு அடிக்கடி எக்ஸ்போஸ் ஆகுறது. ஃபிஃப்த், ஈட்டிங் ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ். தேவையில்லாத உணவு பண்டங்களை சாப்பிடறதுனாலயும் முடி கொட்டலாம். சோ அடுத்து, நம்ம ஒழுங்கா தூங்காம இருக்கிறது. சரியான தூக்கம் இல்லனா கண்டிப்பா முடி கொட்ட தான் செய்யும். சோ அடுத்து, ஸ்ட்ரெஸ். பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ரெண்டுமே ஹேர் ஃபால பயங்கரமா கொட்டும். சோ ஆனா இது டெம்பரரி தான், நம்ம கண்டிப்பா அதை சரி பண்ணிடலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஏஜிங். வயசு ஆக ஆக என்ன ஆகும், நம்மளோட ஹேர் பல்பு, ஹேர் ஃபாலிகல்லாம் ஸ்ட்ரிங்க் ஆகி ஆட்டோமேட்டிக்கா முடி கொட்டிடும். இது எல்லாமே ஒரு சைடு வச்சாலும் முடியோட வேர் பகுதிக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்தும் சரியான ரத்த ஓட்டமும் இல்லைன்னா கண்டிப்பா எந்த ரீசனும் வெளியில இருந்து அஃபெக்ட் பண்ணாட்டியும் முடி கொட்ட தான் போகுது. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எந்த ரீசன்னால முடி கொட்டுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அண்ட் டாப் ரிச் ஃபுட்ஸ் ஃபார் ஹேர் growthக்கு என்னங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.